வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் மாதிரியே, அதாவது விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர சூப்பர் சிங்கர் மாதிரியே நல்ல ஒரு ஃபேம் அப்படிங்கிறது ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமப்பா, லிட்டில் சாம்ஸ், சீனியர், ஜூனியர் இந்த எல்லா ஷோஸ்க்குமே இருக்குது. அந்த விதத்தில் இப்போ சரிகமப்பாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர அபிஷேகா அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தை பண்ணுற விஷயங்கள் இன்னைக்கு பெரிய லெவலில் பேசப்படுது. அதாவது அவங்களுக்காக விஜய் ஆண்டனி சார் மெய்மறந்து போய் கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்பு, தனுஷ் சார் கொடுத்துருக்கிற வாய்ப்பு, பாண்டியராஜன் சார் கொடுத்த கிஃப்ட்டு, ஸ்ரீனிவாஸ் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவை ஓடி கட்டி அணைச்சி ஜட்ஜ் ஸ்வேதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மறக்க முடியாத பரிசையும் அவங்க அந்த ஆன் ஸ்பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, லிட்டில் சாம்ஸில் இப்போது டெடிகேஷன் ரவுண்ட் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். டெடிகேஷன் ரவுண்ட் அப்படின்னா தன்னுடைய லைஃப்பில் இருந்த உறவுகள், அவங்க பாட்டி தாத்தாவாகட்டும், அம்மா அப்பாவாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய உறவுகள், அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவுகளுக்காக ஒரு பாடலை டெடிகேட் பண்ணுறதும், அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த அவங்க ஆன் ஸ்பாட் ஸ்டேஜ்லேயே ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்கறதுமா இந்த ரவுண்டு ரொம்பவும் அப்படியே ஒரு எமோஷனலோடு போயிட்டுருக்குற இந்த நிலைமையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் தன்னுடைய பாட்டிக்காக பாடுறேன், தன்னுடைய அக்காக்காக பாடுறேன், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக பாடுறேன், டீச்சர்ஸ்க்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய பாடல்களை ஒவ்வொருத்தருக்காக டெடிகேட் பண்ணி பாடியிருக்காங்க. அந்த விதத்தில் திவினேஷோட அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இதுலேயே ஒரு கோல்டு பிரேஸ்லெட்டை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அந்த உறவை சார்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை மதிப்பு மிக்க பரிசை ஸ்டேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு ரொம்பவும் சோகமாக உட்காந்துட்டு இருந்த அபிஷேகா தன்னுடைய பாடலை பாட போயிருக்காங்க. அவங்க அந்த டெடிகேஷன் ரவுண்டில் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயம் ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல், விஜய் மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கலக்கமடைய வச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மாவுக்கு நான் இந்த பாடலை டெடிகேட் பண்ணுறேன், ஏன் நீங்கள் ஸ்பெஷலி அம்மாவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நான் சின்ன வயசுலேருந்து அம்மா கூட தான் அதிகமாக இருப்பேன், அம்மா பண்ணுற வேலைகளை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அம்மா கிட்ட காசு இல்லைன்னா கூட அம்மா நான் ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அப்புறம் பண்ணித்தர தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா என்னை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அம்மா கிட்ட காசு இல்லை, அம்மா அப்பா கிட்ட பெருசாக காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் அது இருந்துமே நான் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும் அவங்க என்னை திட்டவும் மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பிடிச்சதே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா பொறுமையாக அமைதியாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கத்த மாட்டாங்க அதிகமாக, வீட்லேயும் அம்மா அப்பா எதுவும் சண்டை போட மாட்டாங்க. எனக்காகவே அம்மா அப்பா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. என் பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வாங்கி வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப அழகாக அதனுடைய மழலை பாஷையில் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாரையுமே ரொம்ப கண்கலங்க வச்சிருந்தது. ஏன்னா ரொம்பவும் ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், அதாவது இந்த சரிகமப்பா சான்ஸ் கிடச்சி தான் அவங்க அந்த ஸ்கூலில் செலக்ட் ஆகி அபிஷேகா இந்த மேடைக்கு வந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அபிஷேகாவுக்கும் இந்த மியூசிக்கில் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் அப்படிங்கிறதே கிடையாது. அப்பேற்பட்ட அபிஷேகா பாடின பாடல்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிட்டத்தட்ட எல்லாரையுமே மெய்சில் இருக்க வச்சுது. அந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலுக்காகவே பாண்டியராஜன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலாக எழுந்து தயவுசெய்து போதும் நிறுத்துடா குழந்தை, மேபி யாராவது உன்னை இந்த பாடலை ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்களா, நானே உன்னை நிறுத்த சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னுடைய கிராமத்துக்கு போய் அந்த பழைய வாழ்க்கையை நான் மீட்டெடுத்த மாதிரி இருந்தது உன்னுடைய இந்த வாய்ஸு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷனை கேட்டிருக்கிறேன், ஆனால் அதை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு உன்னுடைய பாட்டில் ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கிறத கண்டிப்பாக அதை ரசிக்கிறேன். இந்த குழந்தையோட இந்த பாட்டு எனக்கு என்னமோ அந்த உடம்புல ஃபுல்லாக அந்த கூஸ் பம்ப்ஸ் ஏறுறத நினச்சா எப்படி தெரியுமா இருக்குது, என்னுடைய அந்த பாட்டி வீட்டுக்கே நான் போயிட்டு வந்த மாதிரி அந்த ஒரு கிராமிய மனம் அதில் இருக்கிறத நான் உணர்ந்தேன் அப்படிங்கணும் ரொம்ப எமோஷ்னலாக பாண்டியராஜன் சார் பேசியிருந்தார். அவர் போய் அந்த குழந்தைய அங்கேயே ஹக் பண்ணி தன்னுடைய கழுத்தில் இருந்த அந்த கோல்டு செயின் அந்த குழந்தைக்கு போட்டுட்டு வந்தார். அது மிகப்பெரிய விஷயங்களாக அவங்க பேசப்பட்ட அந்த நிலையில் விஜய் ஆண்டனி சார் கெஸ்ட்டாக வந்திருக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக்குமுக்கா பாடலை விஜய் சாரோட பையனான ஜேசன் விஜய் தான் அதனுடைய கிட்ஸ் வெர்ஷனை பாடியிருந்தார். அந்த பாடலை அடுத்து என்னுடைய கான்சர்ட்டில் கண்டிப்பாக நீ எங்கே நடந்தாலும்
பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு கட்டளையை கொடுத்துட்டு போனார். அது மட்டும் கிடையாது, குழந்தை பாடின அந்த கண்டா வர சொல்லுங்க பாட்டை கேட்ட தனுஷ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸை நான் கேட்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை மேபி த இப்போ அபிஷேகா பாடியிருந்தாங்கன்னா, இது இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஆல்ரெடி கண்டா வர சொல்லுங்க பாட்டு அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு கூஸ் பம்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா, இந்த இந்த பாடல கண்டிப்பா அபிஷேகா பாடியிருந்தாங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 200 மடங்குக்கு மேல கூஸ் பம்பை ஏற்படுத்தும். என்னுடைய அடுத்த படத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா, கண்டிப்பா நான் அத அபிஷேகாவுக்கு குடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தனுஷ் சார் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயமே, இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் டெடிகேட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது, ரொம்ப ஏக்கமா இருந்த அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள ரொம்பவும் ஆசையா பார்த்துட்டு இருக்காங்க. இத கவனிச்ச ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் ஸ்வேதா அங்கேருந்து எழுந்து வந்து அபிஷேகாவ கட்டி அணைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்ட குடுத்துருக்கிறாங்க. அந்த கிஃப்ட்ட தொறந்து பார்த்த ஸ்டேஜ்ல இருந்த அவங்க மட்டும் கிடையாது. மொத்த சரிகமபா மேடையே ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கி போயிருக்கு. ஏன்னா, ஒரு கோல்டு ஆங்க்லெட்ட அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்த உடனே அபிஷேகாவோட பேரண்ட்ஸ் வந்து கண்ணீர்லயே முழுகிட்டாங்க. ஏன்னா, இந்த செட்ல இருக்கிறவங்கள விட அந்த ஜட்ஜஸ் வந்து அபிஷேகா மேல எந்த அளவுக்கு ஒரு பிரியம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, எல்லாருக்குமே கண்ல உண்மையிலேயே கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா, ஸ்வேதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவ அப்படியே கட்டி அணைச்சு முத்த மழைய பொழிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேகா நீ வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணாத. மேபி நீ வந்து இப்போ இதுவரைக்குமே பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த வயசுல நீ வந்து அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள பார்த்திருப்ப. ஆனா, நீ ஒண்ணு நல்லா நோட் பண்ணிக்கோ. நீ இதுக்கு மேல இருக்கிற உன்னுடைய லைஃப்ல நீ இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உயரத்த நீ கண்டிப்பா எட்டப் போற. அதுல உனக்கு கிடைக்கிற மரியாதையாகட்டும், ரெஸ்பெக்ட் ஆகட்டும், அதுல உனக்கு கிடைக்கிற சம்பாத்தியம், பணம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், நீ அந்த இடத்துக்கு போகும்போது, அப்போ உங்களுடைய அப்பா, அம்மாவ நீ நல்லா வச்சிருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல அட்வைஸ ஸ்வேதா குடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உனக்கு வந்து இந்த வயசுல கிடைச்சிருக்கிற இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் கிடைக்கல. அதாவது ஒரு சர்டைன் ஏஜ், அதாவது 16 to 18 அப்படிங்கிற ஏஜ் எட்டும்போது அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கிறதும், கான்செர்ட்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதும் மேபி ஈஸியா இருக்கலாம். ஆனா இந்த 10 வயசுல உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்புகள் எல்லாமே பியூர் அண்ட் பியூர் உன்னுடைய டேலண்ட்டுக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்க, இங்க வர நிறைய பிரபலங்கள் உனக்கு கிஃப்ட் பண்றதும், உனக்கு வாய்ப்புகள் குடுக்கறதுமா இருக்குது. அது வந்து உன்னுடைய இந்த நிலைமைக்கு கிடைத்த வாய்ப்பு கிடையாது. உன்னுடைய திறமைக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு. இத நீ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா மோகன் அபிஷேகாவ கட்டி புடிச்சுக்கிட்டே சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னைக்கு இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம மத்த கண்டஸ்டன்ட்ஸை விட அபிஷேகா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ஒரு பாடல பாடும்போது அவங்க மேல கண் கொட்டாம நம்மளுடைய அந்த கண்கள வச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எடுக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய பாடல்கள்ல நாம ஈர்த்து போய் முழுகிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க.